Good morning students. இப்போ வந்து நம்ம 11th மேத்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸைஸ் 7.2. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூனா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் எடுத்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கண்ணா, டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் டிட்டர்மினன்ட் அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னு வைங்க. ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, அதாவது இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிட் ஏ அப்படின்னு எழுதுவாங்க. அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அது இப்படி சொன்னாலும் சொல்லலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்படி போட்டாலும் டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் டிட்டர்மினன்ட் ஏ தான், இதுவும் டிட்டர்மினன்ட் ஏ தான், இதுவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான். சொல்கிறது வந்து நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம யூஸ்வலாக மேத்ஸ் போடுறப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா டிட்டர்மினன்ட் ஏ இந்த மாதிரி வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ டிட்டர்மினன்ட் ஏ அப்படின்னா பாருங்கள், 1 2 3 4 இப்படி போட்டால் போதும். வெர்டிக்கலாக அப்படி 2 லைன் போட்டோம்னா இதான் டிட்டர்மினன்ட். மேட்ரிக்ஸ்னால் இந்த மாதிரி பேராந்தசிஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுற இல்லைங்களா, அந்த மாதிரி டிட்டர்மினன்ட் இப்படி வெர்டிக்கலாக 2 லைன் போட்டு அதுக்குள்ளார வந்து ரோ காலம் ரெண்டையும் நம்ம போட்டு எழுதணும் அப்படின்னு இதை வந்து நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு சொல்கிறோம். அதே போல் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்க, எந்த மேட்ரிக்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன சார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸு, 3/3 மேட்ரிக்ஸு, நம்ம இது தான் போட போகிறோம். அதாவது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா 2 rows 2 columns இருக்கணும், இல்லை வந்து 3 rows 3 columns இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரி ரைட்டு. இப்போ எப்படி சார் டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாருங்கள், மல்டிப்ளை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் மெயின் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் வந்து லீடிங் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். பிரின்சிபல் டயகனலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணோம். பாருங்கள், இந்த 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 4 4 இப்படி எழுதணும். இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப இது வந்து நம்ம அதர் டயகனல் அனதர் டயகனல் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆக்சுவலாக என்ன சைன் வருதோ அதுக்கு ஆப்போசிட்டில் போடுங்க. ஆக்சுவல் சைன் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். இப்போ 3 × 2 எவ்வளோ 6. அப்போ என்ன பண்ணணும்னா -6ன்னு போடணும். அப்போ இதோட ஆன்சர் என்னது -2. வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ -2 அப்படின்னு சொல்லணும். அப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னென்னா -2 அப்படின்னு சொல்லணும். இப்போ இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க 1 -2 3 6 இப்படி கொடுத்துறாங்கன்னு வைங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸோட இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள், 1 × 6 6ன்னு எழுதிடணும். 3 × -2 என்ன போடணும், -6 போடணும். ஆக்சுவலாக ஃபார்முலாலேயே இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒரு மைனஸ் போட்டுக்கணும். அதான் டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு உண்டானது. அதை கோஃபேக்டர் மைனர் கண்டுபிடிக்கிறப்ப அது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எடுத்தோன்னா இப்படி டேரெக்டாக சம்முக்கு போயிடலாம். இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன ஆக்சுவல் சைன் என்னவோ அதுக்கு ஆப்போசிட் சைன் போடணும். அப்போ -6ன்னு என்ன பண்ணணும், +6 அப்படின்னு போடணும். அப்போ ஆன்சர் வந்து என்னது 12. இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆக்சுவல் சைன் போடணும், இப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆப்போசிட் சைன் போடணும். ஓகேங்களா, இது வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் இதுதான். இது வந்து என்னன்னா 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ இதுவே வந்து நம்ம வந்து 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ 3/3 மேட்ரிக்ஸ்னா இப்போ நான் இதுலேயே ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ 1 2 3 3 4 -1 4 -1 2 இப்படி கொடுத்துறாங்கன்னு வைங்க. இப்படி கொடுத்துட்டு வாட் இஸ் த டிட்டர்மினன்ட் வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இப்படி டிட்டர்மினன்ட் போடுறேன். 1 2 3 3 4 -1 4 -1 2 இப்படி எழுதிடுறேன். இப்போ இதுக்கு எப்படி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா இதில் பாருங்கள், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ இப்படி நம்ம சொல்கிறோம். மறுபடியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் தேர்டு காலம் எப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரோ இல்லைனா ஏதாவது ஒரு காலத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஒன்றா ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இல்லை செகண்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இல்லை தேர்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபஸ்ட்டு காலத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், செகண்டு காலத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், தேர்டு காலத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு காலத்தை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். சரி ரைட்டு. அது எப்படி அப்படின்னாக்க இந்த சைன் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்கள். அதாவது மைனர் அப்படின்னு ஒன்று இருக்குது, கோஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. மைனர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம இப்போ எந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம மைனர் கண்டுபிடிக்கிறோமோ
அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ அண்ட் காலத்தை வந்து நம்ம டெலிட் பண்ணிடணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். மைனர் ஆஃப் 1, அந்த 1 அப்படிங்கிற எலமெண்டோட மைனர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ நம்ம என்ன தெரியுங்களா பண்ணோம், இந்த 1க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ரோ அண்ட் காலம் ரெண்டையுமே விட்டுருணும். ஒன்றுன்னா பாருங்க, இதுக்கு நேராக இருக்கிற இந்த ரோ, இதுக்கு நேராக இருக்கிற அந்த காலம் விட்டுட்டு மீதி எடுத்து எழுதணும். பாருங்கள் 4 - 1 - 1 2, பாருங்கள் 4 - 1 - 1 2, இதான் வந்து மைனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம எழுதிட்டோம். இதை நம்ம எப்பவும் போல யூஸ்வலாக போட்டுருவோம். 4 × 2 8. இதை மல்டிப்ளை பண்ணால் ஆப்போசிட் சைன் போட சொன்னேன். மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆப்போசிட் சைன் என்ன, -1 = 7. இப்படி எழுதுனா போதும். நான் இது மறுபடியும் நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி அழிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சரி, இப்போ இது முடிஞ்சு. இப்போ சப்போஸ் வந்து 4ஓட மைனர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இந்த 4ஓட மைனர் வேல்யூ அப்போ என்ன, 4க்கு நேராக இருக்கிற ரோ அந்த காலத்தை என்ன பண்ண சொன்னால் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். ரைட்டுங்க. டெலிட்டிங் தி கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் என்னது, நம்பர் 4. அப்போது பாருங்கதா, இந்த ரோ பாருங்க, இந்த காலம் இது அப்படியே விட்டுட்டு மீதி மட்டும் எடுத்து எழுதணும். அப்போது மைனர் ஆஃப் 4 which is equal to பாருங்க 1 3 4 2, 1 3 4 2 இந்த மாதிரி எழுதுனா போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து நம்ம மைனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 2 மைனஸ் என்ன ஆயிரும், 12 which is equal to -10. இப்படி எழுதுனா போதும். இப்படி மல்டிப்ளை பண்ணால் ஆக்சுவல் சைன், இப்படி மல்டிப்ளை பண்ணால் ஆப்போசிட் சைன். 4 × 3 12 -12ன்னு போடணும். அப்போ -10 அப்படின்னு சொல்லி போட்டுறோம். இப்போ இதுக்கு பேர் என்னென்னா மைனர் கண்டுபிடிக்கிறது. மைனர் வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா MIJ அப்படின்னு சொல்லுவோம். MIJ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டோட்டலாக மைனர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அப்போ MIJ ஈக்குவல் டு, இப்போ இந்த 1ஓட கோஃபேக்டர், 1ஓட மைனர் என்ன அப்படின்னா பாருங்கள் இந்த 7. சப்போஸ் இதோட கோஃபேக்டர் ஏதோ ஒன்று இப்படி எழுதிடுறோம். இப்படி எழுதிட்டு இப்போ இந்த 4ஓட கோஃபேக்டர் நமக்கு என்ன வந்திருக்கு, -10. இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு இப்படி எழுதணும் அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து மைனர் மேட்ரிக்ஸ்னு பேர். இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மைனர். சரி, ரைட்டு. இப்போ இதுலேருந்து வந்து கோஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுலேருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கோஃபேக்டர் அப்படின்னா கோஃபேக்டர்னா ஒன்றும் கிடையாது, சைன்டு மைனர் அப்படின்னு இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். கோஃபேக்டர் அப்படின்னா சைன்டு மைனர் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுட்டா போதும். அது என்ன சார் அப்படின்னா, மைனர் எப்படி கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி தான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போதும் கோஃபேக்டருக்கும். கோஃபேக்டரும் மைனருக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து நமக்கு அதுதான். அது என்ன சார் அப்படின்னா, மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இங்கே எடுத்த உடனே ப்ளஸ், அது ஃபார்முலா இருக்குது. அது AJ = -1 I + J × MIJ அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இந்த எக்ஸசைஸுக்கு அந்த ஃபார்முலாலாம் ஒன்றும் தேவையில்லை, நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணால் ப்ளஸ், இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். அதை மைனர் எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். கோஃபேக்டரில் வந்து இப்படி ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து பாருங்கள், இது இந்த எலமெண்ட் வந்து என்னது, A11. A11 அப்படின்னா பாருங்களேன், A11 இந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணுங்கள், 2ன்னு வரும். இந்த மாதிரி ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா பாசிட்டிவ், ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நெகட்டிவ். இப்போ இது என்ன எலமெண்ட்டு, A12. இந்த சஃபிக்ஸ் ஆட் பண்ணுங்க என்ன வரும், 3. இந்த மாதிரி ஆட் நம்பர் வந்துச்சுன்னா நெகட்டிவ் சைனு, ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் சைனு. ஏன்னா -1 I + J அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டுங்களா? அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ரைட்டுங்களா? இது எதுக்கு அப்படின்னா எக்ஸைஸ் 7.2 வந்து சம் போடுறதுக்கு இதுதான் நமக்கு யூஸ் ஆகுது. சரி, இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். A = 1 2 3 4 6 -1 2 -1 0. பாருங்கள், இப்போ என்ன, இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 எடுத்துட்டுனா பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 4 - 1 -1 0 இப்படி போட்டுக்கணும். இந்த இடத்துல என்ன பண்ண சொன்னேன், ஒரு மைனஸ். ஏன் அப்படின்னா என்ன சொன்னேன், இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இங்கே ஒரு மைனஸு, மறுபடியும் இங்கே ஒரு ப்ளஸ்ஸு, இப்படி ஆல்டர்னேட்டிவ் சைன் வரும். அதுதான் நம்ம கோஃபேக்டர்னு சொல்கிறோம். டிட்டர்மினண்ட்டுக்கு அதுதான். அப்போ இங்கே மைனஸ், இங்கே என்ன இருக்குது 2.
பாருங்கள் இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 3 - 1 பாருங்கள் இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சுன்னா 3 - 1 2 0 ப்ளஸ் 6 பாருங்கள் 3 4 2 - 1 3 4 2 - 1 ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம எழுதிட்டோம். சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ண போகிறது, நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 0, இப்படி மல்டிப்ளை பண்ணால் ஆப்போசிட் சைன் -1 -2 இன்ட்டு 0 + 2 ப்ளஸ் 6 இன்ட்டு -3 -8 பாருங்கள் 1 இன்ட்டு -1 -1 -2 இன்ட்டு +2 -4 6 இன்ட்டு -11 -66 ஏன்னா -3 -8 -11 ஆயிரும் -66 அப்போ -66 -4 -70 -71 இதுதான் டிட்டர்மினன்ட் ஏ. இதுதான் நமக்கு என்ன டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா. இப்படி தான் வந்து டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட் ரோவை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலத்தை கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை தேர்ட் ரோவை கூட எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரே மாதிரி தான் வரும். நம்ம யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் ரோவை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். சரி ரைட், இந்த விஷயம் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 7.2ல் எல்லா சமும் போடணும். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணால் ஐடென்டிக்கல் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஐடென்டிக்கல் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் எழுதுகிறேன். 1 3 6 2 2 2 2 2 2 இந்த மாதிரி நான் எழுதுகிறேன். எழுதிட்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். என்ன டிட்டர்மினன்ட் போடுறேன். இப்போ இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. இதோட ஆன்சர் என்ன 0. அது எப்படி சார் 0 அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஐடென்டிக்கல். அது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. அப்போ 2 2 2 2 இப்படி எழுதிட்டேன். -3 பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. 2 2 2 2 இப்படி எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 6 பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. 2 2 2 2 இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ பாருங்கள் 1 4 -4 -3 into 4 -4 plus 6 into 4 -4 இப்போ 1 into 0 -3 into 0 plus 6 into 0 1 into 0 0 3 into 0 0 6 into 0 0 that is equal to ஃபைனலாக வந்து நமக்கு 0. அப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பாருங்கதா, இந்த செகண்ட் ரோ இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ரோவில் 2 2 2 இருக்கா, தேர்ட் ரோலையும் 2 2 இருக்கா, இப்படி ஒரே மாதிரி சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னன்னா ஐடென்டிக்கல்னு பேர். இதுக்கு பேர் என்ன ஐடென்டிக்கல். அப்போ இது எப்படி தெரியுங்களா, இதெல்லாம் எடுத்த உடனே இந்த மாதிரி நீ எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது ஃபுல்லாமே நம்ம டெலிட் பண்ணலாம். ஒரு வெரிஃபிகேஷனுக்காக இதை நான் போட்டு காமிச்சேன். நம்ம என்ன பண்ணிடலாம்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எடுத்த உடனே ஆன்சர் 0ன்னு போட்டுடலாம். சைடில் வந்து ரீசன் எழுதிடலாம். சின்ஸ் R2 is identical to R3 இந்த மாதிரி இப்படி 3 லைன் போட்டால் அதுக்கு பேர் ஐடென்டிக்கல். R2 is identical to R3. இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த R2வும் R3யும் ஐடென்டிக்கலாக இருக்குது. ஐடென்டிக்கல்னால் சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எடுத்த உடனே இப்படி 0ன்னு போட்டுடலாம். அப்போ ஒரு சம் போடுறப்ப இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் 0 அப்படின்னு போட்டுட்டு இப்படி ரீசனை எழுதிடலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஐடென்டிக்கல். ஓகே, இப்போ இதே போல் வந்து ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா மல்டிபிள்ஸாக இருக்கும். எப்படி இருக்கும், மல்டிபிள்ஸாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா பாருங்கள், 1 2 3 ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதுகிறேன். இப்போ வந்து 3 6 9 இங்கே ஏதோ ஒன்று -1 4 -7 இப்படி எழுதிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் பாருங்கள், 1 எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. பாருங்கள் 6 4 9 -7 அதுக்கப்புறம் -3 பாருங்கள், இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு. 2 4 3 -7 2 4 3 -7 -1 பாருங்கள் 2 6 3 9 2 6 3 9. சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணுறேன், 1 மல்டிப்ளை பண்ண பாருங்கள் என்ன வரும் பாருங்கள், -42 -36
ஓகேங்களா? இப்போ பாருங்கள் மல்டிப்ளை பண்ணால் -14 -12 ஓகேங்களா? -1 × 18 -18 இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 40 to 36 அப்போ எவ்வளோ வரும்? 48 78 வந்துருங்களா? 1 × -78 -78 பாருங்க -14 -12 அப்போ -26ன்னு வந்துடும். அப்போ -3 × -26 என்ன வந்துடும்? +78. அப்போ -78 +78 ஆன்சர் என்ன ஆயிடுச்சு? 0. இந்த 18 -18 ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கேயே 0 பாருங்கள் -78 +78 என்ன ஆயிடுச்சு? நமக்கு 0 அந்த மாதிரி வந்து நமக்கு ஆயிடுச்சு. அப்போது சரி இது இப்படி கொடுத்தா அதை எப்படி சார் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் நமக்கு தேவை இல்லை, இப்படி போடணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸாம்லையோ கொஸ்டின் பேப்பர்லையோ நம்ம சம் போடுறப்ப இந்த மாதிரி சம் இருந்துச்சுன்னா இப்படி நம்ம போடணுன்ற அவசியம் கிடையாது. எடுத்த உடனே 0 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் C1 பாருங்கள், இதுதான் C1 பாருங்கள், C2 பாருங்கள் 1 அப்படின்னா இங்கே 3 இருக்கா, இங்கே 2னா 6, இங்கே 3னா 9, எல்லாம் 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது பாருங்கள். எல்லாமே என்னவா இருக்குது? 3யோட மல்டிபிள்ஸாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இருந்துச்சுன்னா அது R1 R2வாக இருந்தாலும் சரி, இல்லை C1 C2வாக இருந்தாலும் சரி, இப்படி இருந்துச்சுனாலும் ஆன்சர் வந்து நம்ம 0ன்னு போட்டுடலாம். சைடில் எப்படி ரீசன் எழுதிடலாம்? C1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு C2 இந்த மாதிரி நம்ம எழுதிடலாம். அது C1 C2 எப்படி இருக்குது? C1 வந்து C2க்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, அதுதான் அதோட மீனிங். இந்த ப்ரொபோஷனலில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடென்டிக்கலாகவும் மாற்றிக்கலாம். எப்படி அப்படின்னா பாருங்கள், இந்த செகண்ட் காலத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் நம்பர் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதுலேருந்து நான் 3 வெளியில் எடுக்கிறேன். 3 வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன தெரியுங்களாகும்? பாருங்கள் இதில் நான் 3 வெளியில் எடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். என்னென்னு சேஞ்ச் ஆயிரும்? 1 2 3 சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள். இப்போ பாருங்கள் C1 C2 எப்படி இருக்குது பாருங்கள், சேமாக இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன? ஐடென்டிக்கலாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ ப்ரொபோஷனலுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? நமக்கு ஐடென்டிக்கல். அப்போ ப்ரொபோஷனல்னால ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வந்துடும். ஐடென்டிக்கல்னால் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வந்துடும். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு சம் கொடுக்குறாங்க, ஒரு சம் கொடுத்துட்டு வெரிஃபை ப்ரூவ் தட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? சம் வந்து நம்ம எப்படி மாற்றணும்? ஒன்றா ப்ரொபோஷனலாக மாற்றணும், இல்லை ஐடென்டிக்கலாக வந்து நம்ம மாற்றணும். எக்ஸசைஸ் 7.2ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன். வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இதை நம்ம டேரெக்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ எஸ் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட் ரோ போயிடும். இப்படி மல்டிப்ளை பண்ணுறது, இப்படி மல்டிப்ளை பண்ணுறது, அப்படி மல்டிப்ளை பண்ணாலும் இந்த சம்மோட ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஆனால் அப்படி நம்ம பண்ணக்கூடாது. அப்படி வந்து நம்ம பண்ணக்கூடாது. அப்படி வித்தவுட் எக்ஸ்பேன்ஷனாக நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணாமல் நம்ம இந்த காலமில் ரோவில் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி இதோட ஆன்சர் வந்து நம்ம 0ன்னு கொண்டு வரணும். ஓகே, இப்போ இதோட ஆன்சர் வந்து நம்ம 0ன்னு கொண்டு வரணும். ஆனால் இந்த டிட்டர்மினன்ட் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது. சரி ஓகே, நான் அப்படியே இங்கே 0 அழிச்சிட்டு which is equal to அப்படின்னு சொல்லி போடுறேன். என்ன தெரியுங்களா? ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0 ஆகணும்னா நமக்கு என்ன கண்டிஷனு? ஒன்றா அந்த டிட்டர்மினன்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? ஐடென்டிக்கலாக மாற்றணும், இல்லைனா ப்ரொபோஷனலாக மாற்றணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்டு காலத்தையும் ஒரே மாதிரி பண்ணலாம், இல்லை செகண்டு காலத்தையும் தேர்டு காலத்தையும் ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணலாம், இல்லை செகண்ட் ரோ தேர்ட் ரோ ஒரே மாதிரி வர மாதிரி பண்ணலாம். மொத்தத்தில் வந்து எல்லா ஆன்சர் வந்து ஒரே மாதிரி வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஒரே மாதிரி வரணும். சரி, இப்போ நான் வந்து என்ன தெரியுங்களா பண்ணுறேன்? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரோவை R1 அப்படின்ற இடத்துல ஏவால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறேன். R1 அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறேன் நான்? சரி, இப்படி இருக்குங்களா? R1 தேவையில்லை. இப்போ என்ன பண்ணிடுறேன்னா R3 போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், R3 அப்படின்ற இடத்துல C3ன்னு போட்டுக்கிறேன். பாருங்கள், C3 அப்படின்ற இடத்துல C2வையும் C3 நான் எழுதிடுறேன். பாருங்கள், C3 அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுறேன்? C2வையும் C3யை ஆட் பண்ணி C3 அப்படிங்கிற இடத்துல எழுதுகிறேன். C3க்கு C2 + C3 அப்படின்னு எழுத போகிறேன். பாருங்கள், இந்த C1 அப்படியே எழுதிடுறேன். எஸ் 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 வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். C1 அப்படிங்கிற இடத்துல C1 அப்படியே எழுது, C2 அப்படின்ற இடத்துல C2 அப்படியே எழுது. இப்போ இதுக்கு பேர் என்னென்னா எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், C1 அப்படின்ற இடத்துல C1 அப்படியே எழுதணும். எஸ் 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 இதுக்கு பேர் C1 C2 C3. அதே போல் C2ன்ற இடத்துல C2 அப்படியே எழுது. A² B² C² இப்படி எழுதிடுறேன்.
இப்போ பாருங்கள் C3 அப்படின்ற இடத்துல C2வையும் C3 ஆட் பண்ணி எங்கே போடணும், C3யில் போடணும். பாருங்கள் இது ஃபுல்லாக C2, இது ஃபுல்லாக C3. இப்போ C2வையும் C3 ஆட் பண்ணுறேன். அப்போ எப்படி தெரியுங்களா வரும், a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அதே போல் பாருங்கள் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். அடிஷனில் எப்படி வேணால் எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அதே போல் c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணிடலாம் பாருங்கள், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் C1ல் இருந்து எஸ்ஸை காமனாக வெளியில் எழுதுகிறேன், எஸ். ஓகேங்களா? அப்போ இங்கே என்ன இருக்கும், 1 1 1. இந்த செகண்ட் காலத்தை அப்படியே எழுதிடுறேன், a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர். இந்த தேர்டு காலத்தில் இருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் காமனாக வெளியில் எடுத்துறேன். பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துடும், 1 1 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா எஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இங்கே என்ன பண்ணிடுறேன்னா 0ன்னு போட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் C1ம் C3யும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குங்களா? அதனால் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0, 0 இன்ட்டு சம்திங் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த சம்மோட ஆன்சரை வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். வித்தவுட் எக்ஸ்பேன்ஷனில் எந்த எக்ஸ்பேண்டும் பண்ணாமல் அப்படியே நம்ம போட்டோம். இப்போ இதையே பாருங்கள் செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன அப்படின்னா b plus c bc b ஸ்கொயர் c ஸ்கொயர். அதுக்கப்புறம் c plus a ca c ஸ்கொயர் a ஸ்கொயர். அதுக்கப்புறம் a plus b ab a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். இதுவும் நம்ம என்ன பண்ணோம், வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் தான். இதையும் என்ன பண்ணோம், இதே மாதிரி நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக வந்து ஆன்சர் 0ன்னு அவங்க சொல்லிட்டாவே, வெரிஃபை ப்ரூவ் தட் இப்படிலாம் சொல்லிட்டாவே நம்ம என்ன சம்மா என்ன பண்ணோம், ப்ரொபோஷனலாக மாற்றணும். இல்லை அப்படின்னா ஐடென்டிக்கலாக மாற்றணும், ஒரே மாதிரி வர மாதிரி மாற்றணும். ஏதாவது 2 ரோ 2 காலம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாருங்கள் R1 அப்படின்ற இடத்துல a இன்ட்டு R1 அப்படின்னு போடுறேன், a இன்ட்டு R1 அப்படின்னு சொல்லி போடுறேன். உடனே நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சார் R1 கூட வந்து ஏவை தான் மல்டிப்ளை பண்ணணுமா, பிஏ பண்ணக்கூடாதா, சிஏ பண்ணக்கூடாதா, அது எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும், ஒரு கொஷின் வரும். நீங்கள் நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள் b + c இருக்குது என்ன இல்லை, ஏ தான் இல்லை. c + a இருக்குது என்ன இல்லை, b இல்லை. a + b இருக்குது என்ன இல்லை, c தான் இல்லை. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணவே போதும். இங்கே பாருங்கள் bc இருக்குது, a பண்ணால் abcன்னு வந்துடும், இங்கே b பண்ணால் abcன்னு வந்துடும், இங்கே c பண்ணால் abcன்னு வந்துடும். என்ன இல்லையோ அதை மல்டிப்ளை பண்ணி அதை சேமாக வந்து வெளியில் எடுத்து 1 1 1 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிட போகுது. அப்போ R1 அப்படின்ற இடத்துல ஏவை மல்டிப்ளை பண்ணுறேன், R2ன்ற இடத்துல பியை மல்டிப்ளை பண்ணுறேன், R3 அப்படின்ற இடத்துல சியை மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போ R1 கூட ஏவை மல்டிப்ளை பண்ணுறேன், R2 கூட பியை மல்டிப்ளை பண்ணுறேன், R3 கூட சியை மல்டிப்ளை பண்ணுறேன். நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம மேத்ஸில் பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம், அதால் டிவைட் பண்ணுவோம். மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் பை சேம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணுறேன்னா R1க்கு ஒரு A, R2க்கு ஒரு B, R3க்கு ஒரு C. அப்போ இதை ஏவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க, AB ப்ளஸ் AC. ஏவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க, ABC. இது ஏவால் மல்டிப்ளை பண்ணால் AB ஸ்கொயர் C ஸ்கொயர். பாருங்கள் R1 ஏவால் மல்டிப்ளை பண்ணிட்டேன் பாருங்கதா. அடுத்தது R2வை பியால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும் பாருங்க, BC ப்ளஸ் AC. இது பாருங்கள் ABC. இது பாருங்கள் B ஸ்கொயர் A ஸ்கொயர், அதாவது வந்து BC ஸ்கொயர் A ஸ்கொயர். பாருங்கள் BC ஸ்கொயர் A ஸ்கொயர். R3 வந்து சியால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ பாருங்கள் AC ப்ளஸ் BC, இங்கே ABC. இங்கே என்ன வந்துடும் பாருங்கள், சியால் மல்டிப்ளை பண்ணால் A ஸ்கொயர் B ஸ்கொயர் C இந்த மாதிரி வந்துடும். சரி, ஓகே. இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுறேன், C2லேருந்து ஒரு ABC காமனாக வெளியில் எடுத்துறேன். பாருங்கள் ABC ABC ABCன்னு இருக்குங்களா, C2லேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ABC காமனாக வெளியில் எடுத்துறேன். அதே போல் C3லேருந்து ஒரு ABC காமனாக வெளியில் எடுத்துறேன். அப்போது இந்த ABC C2லேருந்து எடுக்கிற ABC, இந்த ABC C3லேருந்து எடுக்கிற ABC. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ABC இருக்குது, நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, C2லேருந்து ஒரு ABC, C3லேருந்து ஒரு ABC, ரிமைனிங் பார்ட் அப்படியே எழுதுங்க. அப்போ AB ப்ளஸ் AC, BC ப்ளஸ் AC, AC
ப்ளஸ் பிசி இப்படி நம்ம எழுதிட்டோம். பாருங்க 1 1 1. ஏபிசி போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? பிசி மட்டும் இருக்கும். ஏபிசி போயிடுச்சு அப்படின்னாக்க மீதி என்ன இருக்கும்? ஏசி மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஏபிசி போயிடுச்சுன்னா மீதி என்னென்ன இருக்கும்? ஏசி மட்டும் இருக்கும். சரி ரைட்டு. அதுக்கடுத்து இதில் பாருங்கள், இதில் பிஏ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? பிசி இங்கே ஏபின்னு போடணும். இங்கே என்ன போடணும்? ஏபி அப்படிங்கிறது போடணும். ஓகேங்களா? சரி ரைட்டு. இதில் பாருங்கள், ஏபிசி வெளியில் எடுத்துகிட்டா என்ன இருக்குங்க? நமக்கு பிசி மட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை எழுதிடலாம். ஏன்னா நமக்கு இல்லை அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். டேக்கிங் ஏபிசி ஃப்ரம் C2 and C3. Taking ABC from C2 and C3. C2 எழுதிட்டோம். அப்போ ரிமைண்டர் பாருங்க 1 1 1. இங்கே BC AC AB அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு. இப்போ பாருங்க, இந்த ABC ABC கேன்சல் ஆயிரும். வெறும் ABC மட்டும் இருக்கும். வெறும் ABC மட்டும் இருக்குங்களா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு AB ப்ளஸ் ஏசி பாருங்க, இங்கே ஒரு BC இருக்கு பாருங்க, இங்கே ஒரு BC ப்ளஸ் AB பாருங்க, இங்கே ஒரு AC இருக்கு, இங்கே ஒரு AC ப்ளஸ் BC, இங்கே ஒரு AB இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா C1 அப்படின்ற இடத்துல C1 ப்ளஸ் C3 எழுத போகிறேன். C1 அப்படின்ற இடத்துல என்ன பண்ண போகிறேன்? C1 ப்ளஸ் C3 அப்படின்னு எழுத போகிறேன். அப்படி எழுதணும் அப்படின்னா பாருங்கள், AB ப்ளஸ் BC ப்ளஸ் AC. அதே போல் பாருங்கள், AB ப்ளஸ் BC ப்ளஸ் AC, AB ப்ளஸ் BC ப்ளஸ் AC, இந்த மாதிரி எழுதிட்டு போகிறேன். அப்போ இங்கே 1 1 1. இங்கே என்ன வந்துட்டு பாருங்கள், BC AC AB. அதாவது பாருங்கள், ஏபி ப்ளஸ் ஏசி ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், பிசி ப்ளஸ் ஏபி ஏசி ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஏசி ப்ளஸ் பிசி ஏபி ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நவ் டேக்கிங் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி ஆன் காலம் 1. இப்போ C1லேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேக்கிங் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி ஆன் C1. C1லேருந்து இதை நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ஏபிசி இருக்குது. அப்போ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி இந்த மாதிரி எழுதிட்டோம். அப்போ எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும் பாருங்கள், 1 1 1 இந்த மாதிரி எழுதிட்டோம். அப்போ இங்கே என்ன வந்துடும் பாருங்கள், இங்கேயும் 1 1 1. இங்கே என்ன இருக்கும் பாருங்கள், இப்போ பிசி ஏசி ஏபி. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நமக்கு என்ன தெரியும்? 0ன்னு தெரியும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி ஏறும். 0வால் மல்டிப்ளை பண்ணுறப்ப. இதோட ரீசன் என்ன பாருங்கள், C1 C2 எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. C1 இஸ் ஐடென்டிக்கல் டு C2. அதனால் 0 0வால் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0.